இந்தியாவில் உள்ள அனைத்து இறைச்சி வியாபாரிகளையும் இழிவுபடுத்தும் விஜய் அவர்கள் தமிழக அரசுக்கு அறிவுரை சொல்லும் தகுதியும் வயதும் அவருக்கு கிடையாது. 22/6 ஜூன் அவர் பிறந்த நாள் அன்று பிகில் பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வெளியீட்டு விழாவில் அவர் தொட்டு வணங்கி தொழில் செய்யும் எங்களது தெய்வத்துக்கு சமமான முட்டி கத்தி மீது கால் வைத்து செருப்பு கால் வைத்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிட்டிருக்கிறார். அந்த போஸ்டருக்கு வெளியீட்டு விழா நடந்த ஒரு சில நாட்களிலேயே அவருக்கு இது தவறு என்று உணர்த்தி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியவுடன் அது விஜய்க்கு மட்டுமல்ல, ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கும் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் அட்லி அவர்களுக்கும் இயக்குனர் அட்லி அவர்களுக்கும் மூவருக்குமே அனுப்பினேன். ஏஜிஎஸ் நிறுவனம் சார்பாக மட்டுமே பதில் லெட்டர் வக்கீல் நோட்டீஸ் அவர் மட்டுமே பதில் நோட்டீஸ் அனுப்பினார். அந்த பதில் நோட்டீஸில் என்னவென்று இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நியாயப்படுத்தி அது சினிமாவில் வருவது சகஜம்தான் என்றொரு வாசகத்தையும் சேர்த்து எழுதி இதை நியாயப்படுத்தி எழுதியிருக்கிறார். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன் அந்த பிகில் பட இசை வெளியீட்டு விழாவில் இவர் பேசும்போது அரசுக்கு அறிவுரை சொல்லி சில வார்த்தைகள் பேசினார். அரசுக்கு அறிவுரை சொல்லும் தகுதி வயசு விஜய்க்கு கிடையாது. மேலும் அவர் இந்த ஃபர்ஸ்ட் லுக் காட்சியோடு படத்தை திரையிட்டால் சட்டம் ஒழுங்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் மீன் மற்றும் இறைச்சி வியாபாரிகள் மத்தியில் இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும். ஆகவே அந்த காட்சியோட சம்பந்தப்பட்ட காட்சிகளையும் நீக்கிவிட்டு அந்த படத்தை வெளியிட உத்தரவிடுமாறு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் விடுத்து மனு நேரில் கொடுக்க 1-2 நாட்களில் செல்வோம். தற்போது கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளோம். அது சம்பந்தமாக போலீஸ் வந்துருங்க. அது கீழனா அப்படியே கையில் காட்டினா அதை அந்த பேனர் மட்டும் கையில் காட்டுங்க, ஃபோட்டோ காட்டுங்க. அப்போ சீக்கிரம் முடியலையா? பட்டு லோகோடு பட்டு
நியூஸ் 7 வருது. நியூஸ் 7